ஏமாற்ற நினைத்தால் உனக்கு இதான் கிடைக்கும். ஏமாற்றுவது என்பது பிறரை ஏமாற்றுவதில்லை. வாழ்க்கையில எதிலுமே யோக்கியமா இருந்தா வெற்றி கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு கதை. அதுவும் எதிலே படிச்சுதான். ஒரு விறகு வெட்டி, அவன் தினந்தோறும் விறகு வெட்டி தான் குடும்பத்தை நடத்துறான். ஒரு நாள் ஆத்தங்கரை ஓரத்தில் விறகு வெட்டி இருக்கும் போது கோடாரி தவறி ஆற்றுல விழுந்து போச்சு. அதான் அவனுக்கு பிழைப்புக்கான ஒரே கருவி. மூணு கீழே பார்க்குறான், கிடைக்கல. அவன் ஒரு சாமி பக்தன், உங்களில் பல பேர் மாதிரி. உடனே அவன் குமர சாமியை கூப்பிட்டு, உனக்காகவே நான் வாழ்நாள்லாம் தவம் இருந்திருக்கேன், என் கோடாரி விழுந்து போச்சு, அதை நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த கடவுள் அவர் எதிர்க்க வந்திருக்குது. உண்மையான பக்தன், உண்மையான கடவுள் வந்து என்ன கேட்குறப்பல, என் கோடாரி பிழைப்பு ஆற்றுல விழுந்து போச்சு வேணுன்றான். உடனே வந்து அந்த கடவுள் ஆற்றுக்குள்ள குதிச்சு ஒரு தங்க கோடாரி எடுத்தாந்து காட்டுது. இதுவா பாரு உன் கோடாரி. அவன் என் கோடாரி இல்லைன்ட்டான். இரண்டாவது ஆற்றுல குதிக்கிறான். இந்த சாமி குதிக்குது. குதிச்சு ஒரு வெள்ளி கோடாரி எடுத்தான்னு காட்டுது. இந்த கோடாரி உனதா பாருன்னு. அவன் எனது இல்லைங்கன்ட்டான். மூணாவது அந்த கடவுள் உள்ள ஆற்றுல குதிச்சு அவன் கோடாரி எடுத்தாந்து காமிச்சது. அவன் இதான் என் கோடாரின்னு சொன்னான். அப்ப அந்த கடவுள் வந்து இவ்வளவு நேர்மையா இருக்கிற, ஏழ்மையா இருந்தாலும் நீ இந்த வெள்ளி கோடாரியும் தங்க கோடாரியும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடுச்சு. இது நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த கோடாரி எடுத்து நீ வீட்டுக்கு போறான். அவன் கொண்டாடிக்கிட்ட போய் சொல்றான், இது தங்க கோடாரி, இது வெள்ளி கோடாரி, இதெல்லாம் இப்படி நடந்ததுன்னு. யார் நம்புவாங்க? சாமி வந்து இதெல்லாம் எடுத்து கொடுக்குமான்னு? அவன் நம்பவே இல்லை. நீ எங்கேயே போய் தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரே பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அவன் ஏற்கனவே மல்லுகாரி. அவன் சரி நான் நம்ப மாட்டேன், நீ வா ஆத்தங்கரைக்கு வா, இன்னொரு தரம் போடு, நீ சாமியை கூப்பிடு, வந்து எடுத்து கொடுதா பாப்போன்றான். ஒரு நாள் அடுத்த நாள் போறாங்க. அதே மாதிரி ஆத்தங்கரையில் போய் ஒரு மரத்து மேலே ஏறி வெட்ட போறான். அவன் முன்னாடி ஆத்தங்கரை ஓரத்தில் நின்று பார்த்துக்கிறான். உள்ளது சாமி வருதா, இது கீழே விழுதா என்னன்னு இப்படி பார்க்கறான். அப்படி பார்க்கறா, திடீர்னு இவன் தவறி கீழே ஆற்றுல விழுந்துட்டான். உடனே இவன் சாமியை வேண்டான். சாமி வருது, கோடாரி எடுத்து கொடுத்த நம்பல, என் முண்டாட்டி வந்தா, என் முண்டாட்டியே போயிட்டா, அவ இல்லாத எனக்கு வாழ்க்கையே இல்லை, என் முண்டாட்டி எப்படியாவது எடுத்து கொடுனா. சாமி ஆற்றுல குச்சிது. போயிட்டு வந்து நயன்தாராவை தூக்கி காமிச்சது. இது உன் முண்டாட்டியா பாருன்னு. என்ன சொல்லியிருப்பான்? ஆமான்ட்டான். அப்புறம் அந்த கடவுளுக்கு கோவம் வந்துச்சு. டேய், நீ நேர்மையானவன் பார்த்த, நயன்தாரா பார்த்த உடனே முன்னாடி விட்டுட்டிய. அவன் சொன்னான், ஆமா நான் நயன்தாரா இல்லைன்னுவேன், அடுத்து போய் தமன்னாவை காட்டுவேன், இது என் முண்டாட்டி இல்லைன்னுவேன், மூணாவது என் முண்டாட்டி காட்டுவேன், இவ தான் என் முண்டாட்டி எண்ணுவேன், உண்மையை மெச்சுறேன், மூணுத்தையும் நீ வச்சுக்கன்னுவேன், ஒன்றை வச்சுக்கினே என்னால் பாடுபட்டுங்கிற. அதனால வாழ்க்கையில ஏமாற்றுபவனுக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற பரிசுக்கு இதெல்லாம் பாடம். அதை ஒவ்வொரு நிர்வாகியும் பின்பற்றணும். நம்ம எந்த இலக்கிற்காக வந்திருக்கிறோமோ அந்த இலக்கை உண்மையா நம்ம நோக்கி பயணிக்கணும். அதுதான் நம்மளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இந்த